முதலாளி நேற்று வெஸ்டர்ன் எஃபெக்ட், இன்னைக்கு கர்நாடிக் எஃபெக்ட். சார் கொஞ்சம் தள்ளுங்க, நாங்க சாமி கும்பிடுவோம். முதலாளி எல்லாரும் அம்மனை தரிசனம் பண்றதுக்கு தான் கோயிலுக்கு வருவாங்க. நீங்க என்னடான்னா அம்மனி தேடி பிடிக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. சரி வரு கிடைக்கு, நீங்க அம்மனை தரிசனம் பண்ணுங்க. ஏனுங்க இந்த பக்கம் இருந்தா வர்றீங்க, இன்னும் பேசாம போறாங்க. தேவத மாதிரி இருக்கிறாங்க இந்த மாதிரி பொண்ணுகள். நம்ம முதலாளிகள்ல படவே படாதே. முதலாளி முதலாளி இது மேல ஏற மாட்டாரு. முதலாளி எங்க போனீங்க சாமி கும்பிடாம? சாமி அந்த பொண்ணு பாத்தியா? எந்த பொண்ணு? என் மனசு நினைச்சிருந்த தேவதை மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தேன். ஆமா. எங்க? வா. சின்ன பிள்ளையில எனக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக எங்க அம்மா தர தரான்னு எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் தர தரான்னு எடுத்துட்டு போறீங்க. தர தரான்னு எங்க எடுத்துட்டு போறீங்க சொல்லுங்க. தேவதா என்னது கோயிலுக்கு வெளியவே கூட்டு வந்துட்டீங்க, எங்க போச்சு தேவதா? அங்க பாரு அவதா. ஐயோ அதே தேவதை தான் முதலாளி, நல்ல செலக்ஷன். ஐயோ பஸ் ஏறி போகுது. முதலாளி என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு இன்டர்வியூக்கு எல்லாம் நேத்தே வந்துட்டீங்க போல இருக்குது. இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை, இன்டர்வியூ கேன்சல் பண்ணல. ஐயோ கம்பெனி பேர் கேட்டு போயிருவாடி, நீங்க நடங்க. சரி ஒரு 5 minutes கழிச்சு அனுப்பு. 5 நிமிஷம் கழிச்சா? ஆமா என்ற ரூம் எது? ஓ இங்க இருக்குதா? May I come in? Yes. Good morning, sir. Yeah, good morning. My biodata, sir. Sir? Sir? BA English Literature first classல பாஸ் பண்ணிருக்கேன். டைப்ரைட்டிங் ஹையர் பாஸ் பண்ணிருக்கேன். ஷார்ட் ஹேண்ட் கூட தெரியும். அது என்னோட ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட். எக்ஸ்கியூஸ் மீ. வாழ்க்கையில நாம ஒண்ணு நினைக்கிறோம், அது you know something, we both are sailing the same boat. இன்னைக்கு நீங்க வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, ஆனா எனக்கு லைஃப் இன்டர்வியூ. இதுக்கு முன்னாடி எனக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இன்னைக்கு கோயில்ல தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். என் மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அப்படியே இருந்தா. கிட்ட போய் பேசலான்னு பார்த்தேன், காணாம போயிட்டான். மறுபடியும் அதே பொண்ணை டிராபிக் சிக்னல்ல பார்த்தேன், அப்ப கூட சந்திக்க முடியல, காணாம போயிட்டான். அவ்வளவுதான், இனிமே கிடைக்க மாட்டான்னு நினைச்சேன், ஆனா கிடைச்சிட்டா.
நான் பேசுறது சரியா தப்பா எனக்கு தெரியல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லைன்னு சொல்றாதுங்க ப்ளீஸ். ஓகே, நான் MBA படிச்சிருக்கேன். என் பேர்ல 10 firm இருக்கு, 3 பெரிய ஃபேக்டரிஸ் இருக்கு. அப்புறம் ஹோட்டல்ஸ். காலேஜ் டேஸ்ல இந்த ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் நான் தான் ஃபர்ஸ்ட். ஆனா சர்டிபிகேட்ஸ் எதுவும் இல்லை. இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாம் நல்லா விளையாடுவேன். அண்ட் வாட் இஸ் தட், இந்த கராட்டேல நான் பிளாக் பெல்ட் எல்லாம் இருக்கு. அப்பா அம்மா இல்லை. இல்லைன்னு மட்டும் சொல்றாதீங்க ப்ளீஸ். சரி, பணக்காரங்க இப்படிதான் பேசுவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு தயாரா இருக்கேன். நான் 2 விஷயத்தை கடவுளா மதிக்கிறேன். ஒண்ணு, வாழ்க்கையில நம்ம ஏதாவது சாதிக்கணும்னா ஏதாவது விட்டு கொடுத்தே ஆகணும். அண்ட் கண்டென்ட் இஸ் த பிக்கஸ்ட் அசெட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தங்கிட்டே இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இது போதும் எவன் நினைக்கிறானோ அவனை விட பணக்காரன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அந்த வகையில நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னை விட பாக்கியசாலி வேற யாரும் இருக்க முடியாது. இல்லைன்னு மட்டும் சொல்றாதீங்க ப்ளீஸ். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் வேலை கேட்டு வந்தேன், நீங்க வாழ்க்கையை பத்தி பேசுறீங்க. எனக்கும் சில கடமைகள் இருக்கு. என் கூட பிறந்தவங்க, என்னோட அப்பா அம்மா, அவங்கள பத்தி நான் யோசிக்கணும். அவங்களையும் என்னால பாத்துக்க முடியும். இல்லைன்னு மட்டும் சொல்றாதீங்க ப்ளீஸ். நான் இல்லைன்னு சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. உங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட இருக்கிற வறுமைக்கும் உங்ககிட்ட இருக்கிற வசதிக்கும் நான் சரியில தான் தலையாட்டுவேன். இருந்தாலும் இது வாழ்க்கை. திடீர்னு முடிவு எடுத்துறாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி, பிரஸ்டேஜ், கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கணும். நாளைக்கு காலையில நான் வரேன். உங்க முடிவை சொல்லுங்க. ஏன் முடிவு? கண்டிப்பா நாளைக்கு வருவேன். முத்துசாமி, எஸ். ஹலோ. ஹலோ. தேங்க் யூ வெரி மச். ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க தேங்க் யூ. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் வாழ்ந்துட்டேன். நீங்க முடிவை கேக்குறீங்க. உங்களுக்கு இதுல சம்மதம் எப்படி? தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்க அப்பா அம்மாக்கு அந்த இது உங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு. அளவில் தெரியாது. மூத்தனர் எப்போ? காலையில 7:30 மணிக்கு. சீதனம் ரொம்ப ஸ்மார்ட்டா? என்ன ஹைட்டு? 5 அடி 10 அங்குலம். ஐம் சாரி. அந்த இது உங்க நமக்கு கம் இன். ஹலோ சார். நீங்க இங்க வந்தீங்க? என்ன சார், நீங்க கட்டிக்க போற பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்கு. ஏன் வந்திருக்கீங்கன்னு கேக்குறீங்க? என்ன கட்டிக்க போறவங்களா? என்ன கீழா? 23ஆம் தேதி சாருக்கு உனக்கு கல்யாணம் தானே? ஆமா, எனக்கு அவருக்கும் கல்யாணம் தான். என்ன மறந்துட்டீங்களா? பொண்ணு பார்க்க வரும்போது புடவையில இருந்த, இப்ப காஸ்டியூம் சேஞ்ச்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? பொண்ணு பார்க்க வந்தேனா? யா. என்ன சார், தட்டு தாவெல்லாம் மாத்தி நிச்சயம் பண்ண ஒரு பொண்ணை பார்த்து நீ யாருன்னு கேட்டா உன்னோட வாழ்க்கை என்ன சார் ஆகும்? சொல்லுங்க சார். வாட் ஆர் யூ பிளாபரிங்? அகிலா, நிச்சயம் நடந்தது உண்மைதானே? நிஜமா? அவர் ஏதோ கன்ஃபியூஸ்டா இருக்காரு. என்ன கன்ஃபியூஷன்? கிளியரா இருக்காரு. Will you please stop this nonsense? ஒண்ணு பண்ணுங்களே,
அப்பா கல்யாண பத்திரிக்கை விஷயமா பேசணும்னு சொன்னாரு. இது வீட்டுக்கு வாங்கல, பேசலாம். என்ன பேசிருக்க நீ? முன்ன நான் அவனை பார்த்திருக்கேனா? நீ யாரும் எனக்கு தெரியாது. எப்ப நான் அவனை பார்த்தேன், எப்ப நிச்சயதார்த்தம் நடந்தது? Get out! I'm sorry. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சம்மந்தமே அவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. I think there is some confusion. Sorry. சார், என்ன இந்த பொண்ணு தெரியாத மாதிரி பேச தப்பு சார். Get out! Get out! Get out! ஏய், யாரோ நீங்களா? இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அன்னைக்கு உனக்கு சொல்லிருக்கல. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தீங்கன்னா நான் உங்களை சுட்டுருவேன். Get out! Watchman! Get out! Damn it! I'm really sorry. சத்தியமா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. Shit, useless fellows. நீங்க மனசுல ஒண்ணும் கல்யாணி. என்னங்க? கல்யாணி, எப்படி இருக்கீங்க? உங்களை பாக்குறதுக்காக தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். நேத்து ஆகாஷ் அகிலாவை சந்திச்சு நடந்ததை சொன்னாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இவரு என்னோட அண்ணன். வேலை தேடி போனப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல கண் பார்வை இழந்துட்டாரு. இவரோட நான் பாம்பேல இருக்க வேண்டியதா போச்சு. மிஸ்டர் சீதாராம், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நடந்தது கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் என் தங்கச்சிக்கு கனவனா கிடைக்க போறது நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? அன்னைக்கு நீங்க எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லைல்ல? கண்ணு இருக்கிறவங்களாலேயே கடவுளை பார்க்க முடியாது. பார்வை இல்லாதனா உங்க மனிதாபிமானத்தை கடவுளா பாக்குறேன். என்ன சார், இவ்வளவு நேரமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒரு வாரத்துக்கு கூட பேசாம இருக்கீங்க. என் தங்கச்சி மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லையே. தயவு செய்து உங்க சம்மதத்தை சொல்லுங்க சார். என் உயிரே கிடைச்சிருச்சு.